ஒரு மைனர் பொண்ணுகிட்ட, சரியா, ஷீ இஸ் மைனர் கைஸ் லிட்டரலி, அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா லைக் சாட் பண்ணியிருக்கான், புரியுதா? ஊர்ல இருக்க பீடோஃபைல் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்காங்க. நண்பர்களே, எல்லாருக்கும் இருக்க வியாதி எனக்கும் இருக்கு. தூங்கி எழுந்தவனே இன்ஸ்டாகிராம் பார்க்குது. கர்ம கண்ணை திறந்தவனே கன்றாவி ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே ஒரு ஸ்கிரீன்ஷாட். எது நாகார்ஜுனாவா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த எவிடன்ஸ் எதுவுமே நான் கலெக்ட் பண்ணல. விக்டம்ஸே முன் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்ததுன்ட்டு இன்ஸ்டாவில் இருக்க மீம் கிரியேட்டர்ஸ்கிட்டையும் ரீல் கிரியேட்டர்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டோரியில் இது மாதிரி ஒரு மோசமான விஷயம் நடந்துட்டு இருக்குன்ட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு மக்கள்கிட்ட நான் ஜஸ்ட் ஆக்சுவலாக ஷோ கேஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ட்ரெஸ்ஸே போடாமல் நியூடாக ஒரு ஃபோட்டோ அனுப்புன்னு ஒருத்தவங்க மைனர் பொண்ணுகிட்ட கேட்குறான். அந்த பொண்ணு இல்லை இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, இதெல்லாம் ஆக்சுவலி நார்மலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றா. ஏப்பா தம்பி, அந்த நார்மலைஸ் உங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, ஆண்கள் பெண்கள். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஆனால் உங்கள் புள்ள இன்ஸ்டாகிராமில் சின்ன பொண்ணுங்கிட்ட இதை தான் கேட்டுட்டு இருக்கான். இதுவும் இந்த 2 வீணா போன விந்துக்கள் தான் இப்போதைக்கு மாட்டிருக்கு. ஆனால் இதுதான் இவங்க 2 பேர் ஃபோட்டோவான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் சோஷியல் மீடியாவில் இவங்க தான்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த பேஜோட ஸ்டோரியில எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன கதைனா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மெயின் பேஜஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ஃபெமினிசம் பேசுறாங்க, உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறாங்க, முற்போக்கு அது மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் நிஜமாலே அந்த மாதிரி பர்சனாலிட்டியில தான் இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அனதர் பேஜ். எனக்கு அந்த பேஜ் லிட்டரலி நான் பேர் சொல்லிடுவேன், ஆனாலும் ஸ்டில் அதுக்கு இன்னும் நிறைய ப்ரூஃப் இன்னும் இல்லை. பட் ஸ்டில் இன்னொரு நாள் அவனும் மாட்டுவான். இதுல பல பேர் இவனுங்க மாட்டின உடனே அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓட்டானுங்க. இவனுங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல மீம் பேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க மீம் கிரியேட்டர்ஸ். இவனுங்க எல்லாருக்கும் 10,000 to 20,000 30,000 ஃபாலோவர்ஸ் இருக்கானுங்க. இவனுங்க விக்டமா சூஸ் பண்றது யார் தெரியுமா? இவனுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ற அதே ஃபாலோவர்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ். நானே அவனை வந்து முதல்ல ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவனும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தான். என்கிட்ட அவன் சாட்டும் பண்ணியிருக்கான். ஆனால் நான் வந்து எனக்கு சம்திங் வாஸ் நாட் ரைட். அதனால நான் அப்படியே நிறுத்திட்டேனா. That guy is like using அவன் வாய்ஸ் வச்சு எல்லா கேர்ள்ஸும் ட்ராப் பண்றது, அப்படியே அப்படி பேசுறது. என்கிட்ட லிட்டரலி எனக்கு அந்த சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. மேனிப்புலேஷன், லிட்டரலி கைஸ் ஆர் வெரி குட் அட் மேனிப்புலேஷன். ஐ எம் நாட் சேயிங் கைஸ்னா எல்லாரும் பொங்கி வராதிங்க. தேர் ஆர் கைஸ் who is very good at manipulation. அவருக்கு வந்து பெரிய மேனிப்புலேட்டிவ் நினைப்பவர் மனசுல. சின்ன பொண்ணுங்களெல்லாம் மேனிப்புலேட் பண்றது வந்து ஒரு மாதிரி ஈஸின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு ஏன் 17 வயசு பொண்ணு மேல இன்டென்ட் வருது? இவனுக்கு அஜெண்டாவே என்னன்னா, இவனுக்கு ரீலுக்கும் போஸ்ட்டுக்கும் லைக் பண்ற கேர்ள்ஸ்க்கு போய் டைரக்டா டிஎம் பண்றது. இவனுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க, சிம்பத்தி அட்டாக். செத்து போயிடுவேன் ஜம்னா, டிக்கெட் கிடைக்கலன்னா செத்துருப்பேன் ஜம்னா, செத்து போயிடுவேன் ஜம்னா, நான் செத்து போயிடுவேன். இந்த சிம்பத்தி அட்டாக் எப்பெல்லாம் கேர்ள்ஸ் கிட்ட பண்றாங்கன்னா, அண்ட் ஆல்சோ நான் இந்த வாய்ஸ் கை பத்தி ஸ்டோரி போட்டேன். there are again girls saying like எனக்கும் வந்து கால் பண்ணா, அவன் எனக்கு வந்து டவுனா இருக்குன்னு சொல்லி எனக்கும் கால் பண்ணா, நான் ஆனா 8 o'clock மேல பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பேசல அப்படின்னு சொல்லி there are girls again coming out saying like இதே சினரி தான் என்டி பண்ணா அப்படி. நான் எமோஷனலி ரொம்ப லோவா இருக்கேன், என் லவர் என்ன சீட் பண்ணிட்டான், எனக்கு இப்பதான் பிரேக்கப் ஆச்சு, வாழவே பிடிக்கல. இப்படி வந்து இந்த டெம்ப்ளேட்டை எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் போடுறது. எனக்கு மாரல் சப்போர்ட் உங்ககிட்ட வேணும் அப்படின்னு எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் டெக்ஸ்ட் பண்றது. இதுல இறக்கப்பட்டு பாவப்பட்டு எதனாச்சும் ஒரு பொண்ணு ரிப்ளை பண்ணிச்சுன்னா அவங்க தான் அவங்க டார்கெட். புரியுது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ கூட சொல்கிறேன், நீ எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் என் ஞாபகம் உனக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சு முடிக்கிறது செக்ஸ் சாட்டில். இதில் ஹைலைட்டான விஷயம்னா, பெண்கள் மட்டும் இல்லாமல் பசங்க ஆண்கள்கிட்டையும் செக்ஷுவலாக பேசியிருக்கான் இன்ஸ்டாகிராமில். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரே விஷயம், இப்போ இவன் வந்து எல்லா பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் நியூட்ஸ் கேட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த நியூட்ஸ்லாம் ஒரு வேளை அவங்க தெரியாதனமா அனுப்பிச்சிருந்தா, உன்னோட அந்தரங்க ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா இது உங்கள் அப்பா அம்மாவுக்கு அனுப்புவேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பேன், இல்லை நெட்டில் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டினானா இது எங்கே கொண்டு போய் முடியும்? அடச்சை, இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இவ்வளோ கேவலமானவங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இவ்வளோ பெரிய விஷயம் வெளிச்சத்துக்கு வந்த காரணமும் இதே மீம் கிரியேட்டர்ஸ் தான். நான் இவங்க ஸ்டோரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் பிரேவ் வாரியர்ஸ். ஆக்சுவலாக இவங்க இல்லைனா இந்த விஷயம் கண்டிப்பாக இன்னும் மோசமாக தான் போயிருக்கும். இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இப்படி ஒரு விஷயம் இவங்க 2 பேரும் எக்ஸ்போஸ் பண்ண உடனே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே அண்ணா எனக்கும் இது மாதிரி நடந்திருக்கு, அண்ணா எனக்கும் இது மாதிரி நடந்திருக்கு, ஏகப்பட்ட பேர் ஷேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்த மாட்டினான், அடுத்து இன்னொருத்தன் வந்துட்டான், அடுத்து அப்படியே லைனா வர்றாங்க, அப்படியே லைனா 1 2 3 நாள் வந்து அந்த என்னது சாட்டை படத்துல வந்து பேச்சு போட்டி ஐயா, நடன போட்டி ஐயா, அந்த மாதிரி ஒன் லைனா. இதெல்லாம்
இதெல்லாம் அவங்க பப்ளிக்கா பேச பயந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. இது எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு உங்களுக்கு புரியுதா? அதுவும் மெயினா இவனுக்கு டார்கெட் பண்றது எல்லாமே ஸ்கூல் கேர்ள்ஸ். இவனுக்கு ஏன் ஸ்கூல் கேர்ள்ஸை டார்கெட் பண்றான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா இப்போ ஒர்க் பண்ற விமனுக்கும் காலேஜ் படிக்கிற விமனுக்கும் ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. போன் இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும்னா டெஃபினட்டா கிடையாது. மெச்சூரிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பார்த்த வெளி உலகம் அவங்க கிளாஸ் ரூம் மட்டும் தான். அதை விட்டு அவங்க டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ். இது தவிர ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவங்க கிட்ட எப்படி பேசுவான், எப்படி மேனிபுலேட் பண்ணுவான்ற ஐடியாவே இருக்காது. இப்போ அப்படியே இன்ஸ்டாகிராம்ல வாங்கல, யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் அந்த சின்ன சின்ன பசங்களை ஈஸியா அக்சஸ் பண்ணலாம், அவங்களை வந்து பிரைன் வாஷ் பண்ணலாம், மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கூல் பசங்களாம் அவங்களுக்கு வந்து ஈஸி டார்கெட்டா தென்படுது. அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம், உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க விக்டம் பிளேம் பண்றதுக்கு. இந்த பொண்ணுக்கு எங்க போச்சு புத்தி, அவ என்ன வேணாலும் ட்ரிக் பண்ணிட்டோம், இந்த பொண்ணு ஏன் ஏமாத்தா அப்படிலாம் கேட்பானுங்க. நீங்க வந்து இவனோட கேவலமானவனுங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தப்பு பண்ணான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆர்எல்ஸ் ஒரு பொண்ணு தப்பே பண்ணியிருக்கா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தப்பான முடிவு நான் எடுத்துட்டேன், இருந்தாலும் அது என்ன பாதிச்சாலும் சரி மற்றவங்கள பாதிக்க கூடாதுன்ட்டு நான் என்ன காயப்படுத்திட்டு வெளியே அது ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ நீ சப்போர்ட் பண்ணுமா இல்லை அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தணுமா? பொண்ணோ பையனோ அவனை நீ அசிங்கப்படுத்தணுமா? நாளை பின்ன இதே இன்சிடென்ட் உங்கள் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அம்மாக்கோ அக்காவுக்கு நடந்தா, இல்லை உங்கள் அப்பாவுக்கு நடந்தா? ஸோ வழக்கம் போல இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க யாராச்சும் ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களான்னு பார்த்தா டெஃபினட்டாக இல்லை, வீட்டில் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. ஸ்டில் ஆக்சுவலாக இப்போ கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் வச்சு மட்டும் இவங்க மேலே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி மாறக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பாருங்களேன், இந்த பசங்களோ இந்த பெண்களோ தெரியாதனமா இவங்களுக்கு ஏதாச்சும் அனுப்பிச்சிருந்தா, நூட்ஸ் அனுப்பிச்சிருந்தா, அதை வச்சு அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணலாம், என்ன ஒன்னாலும் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு த மீம் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஃபெலோ கிரியேட்டர்ஸ் ஃபார் அட்ரஸிங் திஸ்.